அடுத்த ஆண்டு எவ்வாறு இருக்க போகிறது சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா அநேக விதமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கலாம். ஆசீர்வாதத்தின் ஆண்டு, நம்பிக்கையின் ஆண்டு, உறுதியின் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான வாக்குத்தத்தங்கள் மூலமா உங்களை தேற்றக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வரலாம். ஆனா அடுத்த வருடம் தேவனால் உண்டான ஆண்டாதான் இருக்க போகுது. அதுதான் ஆண்டு, நம்பிக்கையின் ஆண்டு. தினம் தினம் நம்மளுக்கு இருக்குல்ல, நம்பிக்கை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனா அந்த ஆண்டு தேவனால் உண்டான ஆண்டா இருக்கும். ஆரம்பமும் தேவனால் உண்டாகணும், முடிவும் தேவனால உண்டாகணும். அவ்வாறு ஒரு ஆண்டு இருக்குமானால் அந்த ஆண்டுல தேவனே முழுமையாக உங்களை மறைத்து இடைப்படுவார். இன்று தேவன் இந்த மாதம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த ஒரு வாக்குத்தத்தம்னா இந்த குடும்பத்துக்கு இன்று தேவன் பேச சொல்றதுனால நம்ம நேரடியா தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம வந்து போகலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:40. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமான வசனம் அது உறுதியான ஒரு வார்த்தையும் கூட. உங்கள் மேல் யார் வந்துட்டு எழும்பினார்களோ அவர்களை உங்களுடைய கீழாக மடங்க பண்ணுவார். நம்புகிற வார்த்தை. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, சத்துரு தான் உங்களுக்கு விரோதமா எழும்பி வருவான். எப்படி தெரியுமா எழும்பி வருவான்? உறவினர்கள் மூலமா, ஆபீஸ் கொலீக் மூலியமா, நம்ம கூட பிறந்த சகோதரர் மூலியமாவும் இருக்கலாம், வைஃப் மூலியமாவும் இருக்கலாம், ஹஸ்பண்ட் மூலியமாவும் இருக்கலாம், பேரண்ட்ஸ் மூலியமாவும் இருக்கலாம். எப்படி உங்க மேல எழும்புவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறியாது. ஆனாலும் தேவன் உங்களுக்கு தர வாக்குத்தத்தம், உங்கள் மேல் யார் யார் எழும்பி வருகிறார்களோ உங்களுடைய கீழாக தேவனே மடங்க பண்ணுவார். இந்த 22:1 வாசிங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் எங்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நம்புகிறோம். மாத்திர கையில உயர்த்துங்க. அவருக்கு தரக்கூடிய வார்த்தை மட்டுமல்ல, அவர் உறுதியா இருக்கிறதுனாலதான் அந்த 22ஆம் அந்த சாப்டர் ஃபுல்லாவே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எழுதுறாரு. நீங்க 5ல இருந்து 6 வரைக்கும் வந்து வாசிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், பலவிதமான அலைகள் இருக்கு. வேகமாக சீறி வரக்கூடிய அலைகள் ஒன்று, மெதுவாக வரக்கூடிய அலைகள் ஒன்று. ஆனா இவர் பார்க்கிறாரு, மரண அலைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது. 5 வாசிங்க. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்துகிறது. இப்ப அந்த பாடல்லையும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது துர்ச்சன பிரவாகம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து நீங்க அறிஞ்சிருக்கணும். ஃப்ளட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அழிவின் சுழல்கள். அழிவின் சுழல்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அதுல இருந்து தான் உங்களை மீட்டு கொண்டு வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என் மேல் எழும்பினவர்களை என் கீழாக மடங்க பண்ணினீர். உறுதியா சொல்றாரு. பாத்தீங்களா, சத்துருவை போல எழும்பி வந்தாங்க. அலைகள் பாத்தீங்களா எப்படி வருது? மரணத்தை போல வருது. அது ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கும். நீங்க வந்து இந்த 5 வாசிங்கள, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு. இப்போ உங்களோட வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதா? ஒரு நாள் கவலைப்படாதீங்க. சந்தோஷத்தின் அலைகள் சூழ்ந்து கொள்ளும்படியாக வைப்பார். அவர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எழுதுறாரு. சத்துருக்கள் வெள்ளம் போல வராங்க, நான் இங்க இருக்கேன், தேவன் மட்டும் தான் என் கூட இருக்காரு. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு வரும்போதெல்லாம் எனக்கு துணையாய் தேவன் இருக்கும் போது மரண அலைகள் விலகி சந்தோஷத்தின் அலைகள் நிறைந்திருக்கும். அப்பொழுது என் மேல் எழும்பி வந்தவர்கள் என் கீழாக மடங்கி போகும்படியாய் தேவன் செய்வார். நான் இல்ல, தேவன் என் கூட இருந்து அழகாய் ஆளுகை செய்வார். 6 வாசிங்க. பாதாள கட்டுக்கள் சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இதெல்லாம் நெருக்கங்கள் தான். மரண அலைகள், பாதாள கட்டுகள், அதெல்லாமே நெருக்கங்கள் தான். எனக்கு நெருக்கமான வேலையில நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில். இதான் ஆலயம்.
நம்ம வந்து கேட்கணும், எசப்பா மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, என் மேல் எழும்பிக் கொண்டே வராங்க, நான் என்னதான் அறிக்கை செஞ்சு விட்டு விடணும் அப்படின்னு நினைச்சா கூட ஆலமரமா உயர்ந்திருக்கிறத தான் பாக்குறாங்க, என் பட்டு போனதை யாரும் பார்க்கல. அப்படி நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறது பரலோகத்தில் எட்டி விட்டது. அதனால ஒரு விஷயத்தை கண்டிப்பா நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அற்புதமாய் தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். தாவீதுக்கு நம்பிக்கை இருந்தது. மரண அலையிலேயே என்ன பண்ண மாட்டாரு, உழன்று அந்த இதுலயே என்ன வாழும்படியா தேவன் வைக்க மாட்டார். மரண அலையில என்ன நடத்துறாருன்னா முடிவு எனக்கு விடுதலை, என் மேல் எழும்பினவர்கள் மரண அலையை போல வரலாம், தேவன் அதை மாற்றி நித்திய வாழ்வுக்குள்ளாக என்னை வந்து நடத்துவார், என் கீழாக மடங்கடிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் இந்த ஃபுல்லா எழுதுறான். ஒன்னொன்னுத்தையும் நம்ம வந்து வாசிப்பாக நமக்கு நேரம் இல்லை. நான் முக்கியமான பாகங்களை மட்டும் நான் வந்து காட்டிட்டு உங்களை மத்தியில இருந்து கடந்து போலான்னு பாக்குறேன். 7 மறுபடியும் வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யாரை நோக்கி கூப்பிடணுமா? அம்மாவை நோக்கி கூப்பிட்டேன், அப்பாவை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. நம்மளோட ஆவிக்குரிய வந்து நம்மளோட வாழ்க்கை தேவனை நோக்கி நான் வந்து கூப்பிட்டேன். நெருக்கமான வேளையில தேவன் மட்டும் தான் என் கூட இருந்தார், அவர் மட்டும் என் கூட இருக்கும்போது நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு விடுதலை தந்தார் அப்படின்னு இந்த குடும்பம் கண்டிப்பாக சாட்சி சொல்லணும். இந்த மாதம் சாட்சி சொல்லணும்னால பரவாயில்ல, அடுத்த வருடத்துல இருந்து தேவன் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு காரியத்தை கண்டிப்பாக தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசமா சாட்சி சொல்லக்கூடிய நாட்கள் வரும். இன்று நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போனவன் தான் தூக்கி நிறுத்துறதுக்கு தேவன் வந்து விட்டார். அதனால நீங்க எதை கண்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். 3:4 அதே 22ல 3:4 வாசிங்க. தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. வேற யாரும் உங்களை வல்லடி கிட்ட இருந்து உங்களை வந்து ரட்சிக்கவே முடியாது. வல்லடி அப்படின்னா ஒண்ணும் இல்லை, வயலன்ஸ். உங்களுக்கு விரோதமா போராட்டம் பண்ணி யாராச்சும் எழும்பி வந்தாங்கன்னா அவர்கிட்ட விட்டுட்டு நீங்க வந்து ஜெப வாழ்க்கையில மட்டும் உறுதியா இருங்க. அதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். 4 வாசிங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இந்த குடும்பம் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். சத்துரு வெள்ளம் போல எழும்பி வரலாம், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டு. அந்த ஒரு ரட்சிப்பு உண்டுன்னு விசுவாசிக்கிற மாத்த கையில வருதுங்க. எவ்வளவு பெரிய சத்துருவானா இருக்கலாம், இதை கண்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கூட தேவன் உங்க கூட பாதுகாப்பாக இருக்கும் போது நீங்க உங்களோட வாழ்க்கைய அப்படியே அஞ்சி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. உங்களோட வாழ்க்கைய நீங்க தான் ஆரம்பிச்சுங்க. விதை போட்டது நீங்க தான். நான் வந்து ஆலமரமா உயர்ந்து கொண்டே இருப்பேன். ஆனா இந்த வருடம் நான் ஆலமரமாய் உயர்ந்து கொண்டு வந்ததை கண்டேன். ஆனா சில நாட்களாக ஆலமரம் வளரவில்லை, குன்றி போய்விட்டதுன்னு உங்களுடைய இருதயத்துல அந்த ஒரு கேள்வி இருக்கிறது நான் பார்க்கிறேன். அது ஏன் தெரியுமா? 2 விதமான வேர் இருக்கு. பாவத்தில் சிக்கப்பட்ட வேர் ஒன்று, ஆவியின் வேர் ஒன்று. பாவத்தில் சிக்கப்பட்ட வேர் அடிபட்டு போகுமானால் ஆலமரம் வளரக்கூடிய நாட்கள் குன்றி போகும். அப்படி உங்களோட வேர் இருக்கக்கூடாது. அந்த வேர் ஆவிக்குள்ளான வேரா இருக்கணும். நம்ம ஆலமரத்தையே தான் பார்ப்போம், வேரை பார்க்க மாட்டோம். வேர் ஆவிக்குள்ளாக உறுதியா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குள்ளாக இந்த குடும்பம் இன்னும் உறுதியாகும். மாம்சத்துக்குள்ள பாவத்துக்கென்று உங்களுடைய வேர் குன்றி போகுமானால் ஆலமரம் வளர்றது கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆக தான் செய்யும். அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களோட ஆவிக்குரிய வேர் இன்னும் உறுதியா இருக்கும். அப்ப உங்களுடைய இருதயம் தான் ஆவிக்குரிய வேர். மாம்சம் ஆலமரம். ஆலமரத்தை நினைச்சுட்டே வாழாதீங்க. ஆவிக்குள்ளாக வேர் உறுதியா இருக்கும். அப்ப அவரை நினைத்து கொண்டே நீங்க வந்து வாழும்போது உங்களுடைய வேரும் உறுதியாகும், ஆலமரமும் உறுதியாக தேவன் வளரும்படி செய்வார். நம்புகிற மாத்திரம் கைகள். இதுல 17 வாசிங்க.
உயரத்தில் இருந்து ஆ. அவர் கை நீட்டி ஆ. என்னை பிடித்து ஆ. ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற ஆ. என்னை தூக்கி விட்டார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, உங்களை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் உங்களை பிடிக்க அவரே வருவார். எவ்வளவு ஆழத்தில் நீங்க இருந்தாலும், அவர் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், என்னோட பிள்ளை வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்மளை தூக்குறதுக்கு வரக்கூடிய ஒரே தேவன் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய கையை நீட்டி நம்மை தூக்கி விடுவாரானா மறுபடியும் அந்த பாதாளத்துக்குள்ள நம்ம போகவே முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, தூக்கி விட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிசாசு நம்மளை கீழறக்க தான் பார்ப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி விட்டு நமக்கு ஆறுதல் சொல்ல வல்லவராய் இருக்கிறார். வாசிங்க. உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என்னிலும் பலவான்கள் என்ன? ஸ்ட்ராங்கஸ்ட். என்னை விட வீரர்களா இருக்கலாம், என்னை விட உறுதியா இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், என்னோடு இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்களோட இருப்ப உலகத்துல இருக்கிற பிசாசு அவங்களோட இருக்கலாம், என்னை விட வீரனா இருக்கலாம். ஆனா என்னோடு இருப்பவர் அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர். அதனால எவ்வளவு பெரிய பலவான்களா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை கொண்டு வெற்றியை சிறக்கும்படியாக செய்வார். இது கண்டிப்பாக நடக்கும். விசுவாசம் உங்களுக்கு குன்றி போகவே கூடாது. ஒரு நாளும் குன்றி போக கூடாது. அடுத்த வருடம் விசுவாசம் இருக்கணும். யாராச்சும் உங்ககிட்ட தப்பான காரியத்தை பத்தி பேசினாங்க, இல்ல உங்களை டவுன் பண்ற மணியா வார்த்தைகள், இவ்வளவு நாள் ஜெபம் பண்ற உனக்கு ஏமா அப்படி ஆகல, யார் கேட்டாலும் கவலைப்படாதீங்க. தாமதமானாலும் எனக்கானதை தேவன் தர வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுங்க, உறுதியா அவர்கள்கிட்ட அறிக்கை இட்டு கொண்டே இருங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டதுக்கு அப்புறமா அறக்கதவை கூட்டிட்டு, ஆமாப்பா அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், யாருக்கும் என்னென்னவோ பண்றீங்க, உண்மையே நம்பி எனக்கு ஏன்ப்பா இவ்வளவு கஷ்டம்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அதை விட நம்ம அவருக்கு கொடுக்கிற ஒரு வேதனை எதுவும் இருக்காது. நம்ம எப்பவுமே அவருக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். எப்படி தெரியுமா? வாழ்ந்தா அவருக்காக, இறக்கும் ஒரு தருவாயானாலும் அவருக்காக. அதனாலதான் அவர் அழகா சொல்றாரு, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், என்னுடைய வார்த்தையை கேட்டு அவர் செவி கொடுத்தார். செவி கொடுத்து என் மேல் எழும்பி வந்தவர்களை என் கீழாக மடங்க போகும்படி பண்ணினார் அப்படின்னு அவர் சொல்றதுக்கான காரணமே அதான். மரண இருளில் என்னோட வாழ்க்கையான அந்த வாழ்க்கை இருந்தாலும் பரவாயில்ல, மரண வாழ்க்கையில கூட தேவன் என்னை பாதுகாத்து புதிய வாழ்வுக்குள்ளாக நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்தது. கீழே வாசிங்க. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இது போதுமே. இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் மேல யாராச்சும் எழும்பி வராங்களா, நீங்க எதை கண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எனக்கு ஆதரவா இருக்கிறார். அவர் எனக்கு ஆதரவா இருக்கும்போது எவ்வளவு பெரிய போர் வீரர்கள் என் மேல் எழும்பி வந்தாலும் என் கீழாக மடங்கி போகும்படி பண்ணுவார். ஏன்னா கர்த்தரோ எனக்கு. அப்ப எப்போவா? என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருக்கிறார். பலவித சோதனைக்குள்ளாக என்னோட வாழ்க்கை இருக்குது. இதுல வேற ஆபத்து, துக்கங்கள், சோதனைகள், வியாகுலங்கள் என்று உங்களோட வாழ்க்கை இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கலாம். இந்த ஆபத்து நாள்ல தான் தேவன் உங்களுக்கு ஆதரவா இருக்கார். நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறதெல்லாம் அதான். எனக்கு யாராச்சும் ஆதரவா இருக்க மாட்டாங்களா, ஆறுதலா இருக்க மாட்டாங்களா? யார் மேல் தேவனுடைய திட்டம் இருக்கிறதோ அவனுக்கு தான் கல்லடிப்படும், காயங்கள் படும். தேவன் எனக்கு சொன்னது, நான் ஊழியத்துக்குள்ளாக வரும்போது, இந்த வாலிப வயசுல தேவன் என்னை திட்டமிட்டு அழைத்தார் என்பது உண்மை. எவ்வாறு எரேமியாவுக்கு 1ஆம் அதிகாரத்துல 4-10 வரை தாயின் கருவில் உருவாகும் முன்னரே நான் உன்னை அறிந்தேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டுதான் என்னை அழைத்தா. அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கேட்டேன், ஏசப்பா இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்தீங்க, வியாதியின் படுக்கையில கூட என்னை நடத்தி கொண்டு வந்தீங்க, என்னோட வாழ்க்கை முழுவதும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இனிமேலும் என்னை அழகாய் நடத்துங்க. யார் என் கூட இருக்காங்களோ இல்லையோ, நீங்க மட்டும் என் கூட இருப்பீங்களாப்பான்னு கேட்டேன். இந்நாள் வரை நடத்தி கொண்டு வந்த ஒன்னே ஒண்ணு சொன்னார், வாழ்க்கை என்னும் படகுல உன் கூட யாரு இல்லைனாலும் நான் உன் கூட இருப்பேன்.
அவ்வாறு என்னை நடத்தினவர் உங்களை நடத்த மாட்டாரா? அன்பான குடும்பத்தை நடத்த மாட்டார். நீங்க தனியா இருக்கும் போது தேவன் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவார். நீங்க தனியா இருக்கும் போது தான் கனி கொடுக்க முடியும். அந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. தேவனுடைய திட்டம் உங்கள் மேல் இருக்குமானால் காயங்கள் கண்டிப்பாக வரும். வேற யார் காயப்படுத்தினாலும் அவ்வளவு காயமாகாது. இருதயம் வந்து 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 ஒரு மாதிரி வந்து நொறுங்கி போகாது. நாம் யார் மேல அன்பா இருக்கோமோ, யார் மேல உயிரா இருக்கோமோ, அவர்களே நம்மை காயப்படுத்தும்படியாக தேவன் செய்வார். சில நேரங்கள் இருதயம் நொறுக்கப்படக்கூடிய காலங்கள் வரும். இயேசு கிறிஸ்துவே அவ்வளவு அழகா சொல்ல என்ன சொல்றாரா, நான் தனித்து விடப்படும் காலம் கண்டிப்பாக வரும். நான் இப்போ தனித்து இருக்கிறேன், ஆனாலும் பிதா என்னோடு இருக்கிறார். அந்த வார்த்தையில உறுதியா இருக்கணும். நான் தனித்து விடப்பட்டவன் தான், நான் தனித்து விடப்பட்டவள் தான். என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். ஆனாலும் அதை கண்டு நான் நான் பட மாட்டேன். நான் தனியே இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், பிதா என்னோடு இருக்கிறார். நான் தனித்திறேன் அப்படின்றதுதான் விசுவாசமான வாழ்க்கை. இது உங்களுக்கு உறுதியா இருக்கும். அழுவாதீங்க. உங்களுடைய அழுகை எல்லாம் தேவன் கிட்ட கொடுத்துருங்க. மாம்சமானவர்கள் கிட்ட நீங்க அவங்க ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அழுதுருவீங்க. சிறிது நேரம் கழித்து சென்று விடுவார்கள். தேவனும் உங்களுக்கு நித்தம் நித்தமுமா ஆதரவா இருப்பாங்க. ஆறுதல் அவர்தான், ஆதரவும் அவர்தான். கீழே வாசி. என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். நெருக்கமான இடத்தில் உங்களை கொண்டு வந்து தப்புவித்தார்னு இருக்கா? விசாலமான இடம்னா பெரிய இடம். அப்படிதான் உங்களை கொண்டு வந்து தப்புவிப்பார். இந்த இடத்துல உங்களை என்ன பண்ண மாட்டாரு, தப்புவிக்க மாட்டாரு. உங்களை விசாலமான இடத்துல சந்தோஷத்தை தந்துதான் உங்களை பாதுகாப்பார். சந்தோஷத்தை தந்துதான் உங்களை மீட்டெடுப்பார். இன்னொரு தடவை கூட வாசிங்க. என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை அவர் நம்ம மேல பிரியமா இருக்காரு. உலக மனுஷன் கிட்ட போயிட்டு என் மேல பிரியமா இருக்கீங்களா, என் மேல அன்பா இருக்கீங்களான்னு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட பிரியத்துக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் ஒரு காலம் கொடுக்கலாம். இவ்வளோ ஒரு 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 2 மாசமோ 3 மாசமோ நீங்க வந்து டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்க மேல அன்பா இருக்குன்னு சொல்லிட்டு மனிதர்கள் சொல்லலாம். அவர் அப்படி சொல்ல மாட்டார். ஆரம்பத்துல உண்மையில கொண்டிருந்த அன்பு, உண்மையில் கொண்டிருந்த பிரியம், உண்மையில் கொண்டிருந்த பாசம், நீ என்னை தூக்கி எறிந்தாலும் நான் உண்மையில அன்பா இருப்பேன்றது அவரோட வார்த்தை. நம்ம வந்து மனுஷங்கள்லாம் ஒரு சின்ன வார்த்தை வந்து சொல்லிவிட்டால் அந்த பிரியம் மறைந்து விடும். அவருடைய பிரியமோ நித்தம் நித்தம் இருக்கும். இது போதல்ல உங்களுக்கு. என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியா, அவ்வளவுதான். என் மேல அவர் பிரியமா இருக்காரு. நான் ஏன் வந்து மற்ற காரியத்துக்கு வந்து நான் வந்து தலைய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்ம மேல பிரியமா இருக்காரு, நம்ம அவர் மேல பிரியமா இருக்கு. என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கண்டிப்பாக நான் நம்புறேன், இந்த குடும்பத்தை விசாலமான இடத்தில் கொண்டு போய் கண்டிப்பாக தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திர கையில வாசிங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். நம்ம கேட்போம்ல, ஏசப்பா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா? உங்களுக்கு நீதிக்கு தக்கதாக உங்களுடைய நீதி ஒன்று இருக்கும். இவ்வளவு நாட்கள் தேவனுக்காக இவ்வளவு செய்து கொண்டு வந்தனே, எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் இல்லையான்னு கேட்போம்ல. அப்படி அநேக காரியங்கள் உங்களை வந்து நெருக்கும் போது உங்களுடைய நீதிக்கு தக்கதாக என்ன பண்றாரு தேவன் பதிலளிப்பார். அப்போ மேஜிஸ்ட்ரேட் வேற யாரும் கிடையாது, அவரு தான். நியாயாதிபதி அவரு தான். நம்ம ஜட்ஜுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் இருக்காரு. நமக்கான என்ன நம்ம ஒரு வினா இருக்கு, அந்த வினாக்கான விடையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சூஸ் பண்ணக்கூடாது. அந்த விடை தேவன் மட்டும்தான் கொடுப்பார். காத்து கொண்டு இருப்பதுதான் நம்மளுடைய வேலை. கீழே வாசிங்க. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. 2 விஷயங்கள். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நம்முடைய வேலை ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வரணும். அவர் ஒரு வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைப்பாரானால் அந்த வழியை காத்து கொண்டிருப்பது நம்மளுடைய மேலான கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை உண்மையோடும் உத்தமமோடும் நம்ம வந்து செய்வோமானால்
தேவன் கண்டிப்பாக நமக்கு என்ன தேவையோ அதை அந்தந்த வந்து அந்த ஒரு நேரத்துல தர தேவன் நல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்க, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன். நம்ம யார் யாருக்கோ துரோகம் பண்றோம், யாரோ நமக்கு துரோகம் பண்றாங்க. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், தேவனுக்கு துரோகம் செய்யவே கூடாது. தேவனை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், உறுதியா நம்பணும். அவர் மேல மட்டும்தான் அதிக அன்பா இருக்கணும். அவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்து வாழவே கூடாது. அவ்வாறு நம்ம வந்து துரோகம் செய்யாமல் அவருக்கு உண்மை உத்தமமா இருப்போமானா இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லாமுமே நம்மளோட வாழ்க்கையில் வந்து பலிக்கும். பிசாசு சேனையை போல் வந்தாலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை வெற்றி சிறக்கும்படியாக செய்வார். இன்னொன்று வாசி, 23 வாசிங்க. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு உண்டாக்கினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய நியாயங்கள் உங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும், அப்படியே இருக்கணும், நிறுத்தி கொண்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து நியாயங்கள், தேவனுக்கு இதெல்லாம் பிரியமானது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எப்பப்ப எதாவது நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ இது தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கா, விட்டு விளையிடுங்க. நியாயமான காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வந்து வாழ்க்கையில் தேவன் நியாயமான காரியங்களை செய்வார். கீழே வாசிங்க. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் குற்றத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபாடுகிறவரும் தோன்றுவி. அப்போ தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும், புனிதனுக்கு நீர் புனிதனாகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். அப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ அது போலதான் தேவனும் இருப்பாங்க. நம்ம மட்டும் வந்து சொல்றோம்ல, நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படிதான் நீங்க இருக்கீங்கன்னு மனுஷங்கிட்டே கேட்கிறோம். அப்ப அவர் கேட்க மாட்டாரா, நீ புனிதனா இருந்தா நானும் புனிதனா இருக்கேன், நீ மாறுபாடு உள்ளவனா இருந்தா நானும் உனக்கு மாறுபடுகிறவனா இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வாக்குதத்தம் கொடுக்குறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், தேவனுக்கு முன்பாக புனிதனா இருக்கணும். அவ்வாறு இருக்கும்போது தேவனும் நமக்கு முன்பாக எப்படி இருப்பாரு, புனிதனா இருப்பார். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். 33 வாசிங்க. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவரின் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போலி என் உயர் தரங்களில் என்னை நிறுத்துகிறார். அப்போ உங்களுடைய வழியை தேவன் என்ன பண்றாரு, கண்டிப்பாக செவ்வைப்படுத்துவார். செவ்வைப்படுத்திட்டு அந்த ஒரு பாதையில அந்த ஒரு வழியில போர்த்துட்டு உங்களோட கால்களை மான்களோட கால்களை போல மாற்றுவார். இது என்னன்னா, தேவன் உங்களை உண்டாக்கிட்டு வெறுமையா விட மாட்டார், வழியை ஆயத்தம் பண்ணுவார். அந்த ஒரு வழியில நம்ம வந்து பிரயாணம் பட்டு போகும்போது நம்மளுடைய கால்கள் வலிக்க கூடாது. மான்கள் நீங்க பாத்தீங்கன்னா அது துள்ளி குதிச்சாலும் அதோட கால்கள் வந்து வலிக்காது. அதனால நம்மளோட கால்கள் எவ்வளவு அழகா வந்துட்டு வளைந்திருக்காரு பார்த்தீங்களா, நம்மளோட கால்களை மான்களோட கால்களை போல ஆக்குறாராம். அப்போ உயர் தரங்களில் நம்ம என்ன பண்றாரு வந்து சில நேரத்தில் நிறுத்துவார். சில நேரங்கள்ல நம்ம இப்படி நம்மளோட வழி வந்து சாதாரண வழியா இருக்கும் போது கால் வலிக்காது. உயர்ந்த ஸ்தலங்கள்ல நம்ம கொண்டு போகும்போது கண்டிப்பாக கால் வலி ஏற்படும். அது கால் வலிக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்மளுடைய கால்களை மான்களோட கால்களை போல தேவன் மாற்றுறார். அவ்வாறு மாற்றும் போது இது என்னன்னா, இன்னும் பிரயாணப்பட வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. உயர்ந்த ஸ்தலங்களை வந்து நான் உங்களை வந்து கொண்டு போனாலும் மான்களோட கால்களை கொண்டு நீங்க நடந்து உங்களுடைய பிரயாணத்தை எங்கேயும் ஸ்டாப் பண்ணுங்க, ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படின்றதுதான் தேவன் வந்து உங்களுக்கு மெயினா தரக்கூடிய வார்த்தை. கீழே வாசிங்க. வெண்கல வில்லும் என் புயல்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு கண்டிப்பா யுத்தம் வரும். அந்த வழியில சாதாரணமா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு யுத்தம் வரும். தேவனே நமக்கு என்ன பண்றாராம், பிராக்டிஸ் கொடுப்பாராம். அவர் நமக்கு ஒரு குருவா இருப்பார். அவர் குருவா இருந்து யுத்தத்திற்கு நம்ம என்ன பண்றாராம், பழக்க வைப்பார். அதுல வாசிங்க மறுபடியும். வெண்கல வில்லும்
என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கிவிட்டார். வெண்கல வில்லு கூட புயங்களால் வளையும்படி யுத்தத்திற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவார். அப்படின்னா என்ன? பலவிதமான காயங்கள் வந்தாலும் அந்த காயங்கள் நம்மை சேதப்படுத்தக்கூடாது. நம்ம உறுதியா இருக்கணும். நம்ம உறுதியா இருக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாரு? பலவிதமான யுத்தத்திற்கு என்னென்ன நம்ம வந்து தயாரா இருக்கணுமோ அதை தந்து நம்ம யுத்தத்திற்கு தயார்படுத்த தேவன் நல்லவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் யுத்தத்துக்கு நம்ம தயாரா இருக்கும் போது எதை கண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம். கீழே வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி, உம்முடைய காருண்ய என்னை பெரியவனாக்கும். இந்த காருண்யம்னா நமக்கு புரியாது சில நேரங்கள்ல. காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். இது இந்த வீட்டுக்கு தேவன் தரக்கூடிய திறவுகோல் நம்ம எழுதி வச்சுக்கோங்க. இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம்னா ஒண்ணு இல்ல, அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம் தான் காருண்யம். அவருடைய இரக்கம் நம்மை பெரியவனாக்கும். அவ்வாறு பெரியவனாகும் போது தேவன் மட்டும்தான் பெரியவர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். நீங்க பெருமை பாராட்டக்கூடாது. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கி ஆக்கிவிட்டது. இனிமேட்டு நான் வந்து பெருமையான பேச்சுகளை பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க பேசி கொண்டிருக்கீங்க. அவர் உங்களை பெரியவனாக்கும் போது நீங்க வந்து தாழ்மைப்படுவீர்களானால் அப்பொழுதுதான் 40ஆம் வசனம் வாசிங்க. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். அதுதான் ரொம்ப வந்து முக்கியமானது. அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாராம்? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்பொழுது நீ பெரியவனா இருக்கும் போது நீங்க தாழ்மையா இருப்பீர்களானால் கண்டிப்பாக உங்கள் மேல் யாராரு எழும்பினார்களோ அவர்களை உங்களுடைய கீழாக தேவன் வணங்கும்படியாக செய்வார். ஏன்னா அவருடைய காருண்யம் தான் உங்களை பெரியவனாக்குச்சு. அவருடைய இரக்கம் தான். அவருடைய இரக்கம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருந்திருக்கவே மாட்டோம். அவருடைய இரக்கத்தினால் தான் நம்மளுடைய வாழ்வுல இரக்கம் கிடையாது. வாழ்க்கை முழுவதுமே இரக்கம். அது வித்தியாசம் இருக்கு. என்னோட வாழ்க்கையில ஒரு பங்கு இரக்கம் இல்லை, என்னோட வாழ்க்கையே இரக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இதை வேணா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வருடத்துல இந்த வார்த்தை உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டு உங்களுக்கு மாதம் இன்னும் கேட்டா தினம் இந்த ஒரு வார்த்தை தான் உங்களை திடப்படுத்த போகிறது. உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போங்க. பேசப்பா, நான் இந்த இடத்துல இருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வந்து போறேன். உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உங்களுடைய இரக்கத்தினால் என்ன நான் வந்து நீங்க என்ன பண்ணுங்கப்பா, நடத்துங்கப்பான்னு நீங்க கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை சீர்படுத்த தேவன் நல்லவராக இருக்கிறார். கீழே இந்த 41 வாசிங்க. நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தேன். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்று உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுரையான வார்த்தை. என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தி. பிடரினா ஒண்ணு இல்லை, பின்னாடி சிங்கம் இருக்கு பார்த்தீங்களா? சிங்கம் எப்பவுமே ஒரு மானை வேட்டையாடும் போது இங்கேயோ வேற இந்த தோல்பட்டியை பிடிக்க பிடரியை தான் பிடிக்கும். அங்க பிடிச்சதுன்னு வைங்களேன், அதால தப்பித்து போகவே முடியாது. தேவன் அப்படிதான். சத்துருவை எங்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். அங்க பிடிச்சாதான் உங்களுடைய வாழ்க்கை சீராக அமையும் சொல்லிட்டு தேவனுக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரா? என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தி. கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு யார் சத்துருவாய் எழும்புகிறார்களோ அவங்களுடைய பிடரியை உங்களுடைய கைகள்ல ஒப்பு கொடுப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா கைகள் இன்னொருத்தர கூட வாசிங்க. நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். இதுல எப்படி இருக்கா? நான் என் சத்துருக்களை சங்கரிக்கும்படியாக நீர் எனக்கு பலன் தந்தீர் இல்லை. ஏன் அப்படி கொடுக்கலன்னா, அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தா ஏன் மூலியமா தான் நான் வந்து வென்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பெருமை வந்து இருக்கும். அது இருக்கக்கூடாது.
அதனால் தேவன் அப்படியே மாத்துறாரு. தாவீதுக்கும் அந்த ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? தேவன் மட்டும்தான் சத்ருவ என்னோட கையில ஒப்பு கொடுப்பாரு. அவனுடைய பிடரி வந்துட்டு என்னோட கைகள்ல இருக்கும். தேவன் ஒப்பு கொடுக்கும்படியாக செய்வார் அப்படின்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அதனாலதான் 40ஆம் அதிகாரத்தில் தெளிவா சொல்றாரு, என் மேல் எழும்பினவர்களை என் கீழாக மடங்கி போகும்படியாக தேவன் செய்தார்னு அந்த விசுவாசத்துல தான் சொல்றார். இந்த 22ஆம் அந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாவே நீங்க வீட்டுல இருக்கும் போது வாசிச்சு பாருங்க. அவ்வளவு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுதியிருப்பாரு அவர். மரண அலைகள் சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை மேற்கொள்ள வந்தாலும் அதுல இருக்கிற ஒரு பயம் என்னை சூழ்ந்து இருக்கு, ஆனாலும் என்னை மீட்டு கொண்டு ஒரு புதிய சாட்சிக்குள்ளாக நடத்துவார்னு சொல்லிட்டு தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா எனக்கு ஆதரவாய் உலக மனிதர்கள் அல்ல, தாய் அல்ல, தந்தை அல்ல, கூட பிறந்தவர்கள் அல்ல, எனக்கு ஆதரவாய் என் கர்த்தர் இருக்கிறார். அதனால ஆபத்து காலத்தில் நான் எதை கண்டும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால இந்த குடும்பம் ஆபத்து காலத்தில் எதை கண்டும் கலங்காதீங்க, கர்த்தரே உங்களுக்கு நித்திய ஆதரவாக இருப்பார். இனி உங்கள் மேல் யார் எழும்பி வரார்களோ உங்கள் கீழாக மடங்கி போகும்படியாக தேவன் செய்வார். எங்களை மூலமாக அன்பின் பிதாவே